This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கூகுள் பே, ஃபோன்பே ஏப்ரல் 1க்குள் இதை செஞ்சிடுங்க. இல்லைனா நீங்கள் யூபிஐ பயன்படுத்தவே முடியாது. இன்றெல்லாம் மக்கள் வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை செய்வது அரிதான விஷயமாக மாறிவிட்டது. காரணம், யூபிஐ பயன்படுத்தி பலரும் பரிவர்த்தனை செய்து வருகின்றனர். பணம் அனுப்புவதற்கு சரி, பணம் பெறுவதற்கும் சரி, இவை மக்களின் வாழ்வில் முக்கிய அங்கமாகவே மாறிவிட்டது. அப்படி கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் போன்ற அப்ளிகேஷன்களை பயன்படுத்தும் யூபிஐ பணியாளர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் வரவுள்ளன. யூபிஐ ஆப்களுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் குறிப்பிட்ட காலத்திற்கு செயல்பாட்டில் இல்லை என்றால் அவை வங்கி கணக்கில் இருந்து உடனடியாக அகற்றப்படும் என்று இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் தெரிவித்துள்ளது. அதாவது, உங்கள் வங்கி கணக்கில் செயலற்ற மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டு இருந்தால் அது நீக்கப்படும். மேலும் யூபிஐ மூலம் பணம் செலுத்த முயற்சிக்கும் போது அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதிகரித்து வரும் சைபர் குற்றம் கருத்தில் கொண்டு என்பிசிஐ இந்த முடிவை எடுத்துள்ளது. செயலற்ற மொபைல் நம்பர் வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் அவை யூபிஐ அமைப்புகளுக்குள் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகளையும் ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைத்தொடர்பு வழங்குனர்கள் எந்த எண்களை வேறு ஒருவருக்கு மறு ஒதுக்கீடு செய்திருந்தால் அது மோசடியான அபாயத்தை இன்னும் அதிகரிக்கலாம். குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் அத்தகைய ஆபத்துகளில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் அரசாங்கம் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அப்படி இருந்தும் இன்னும் மோசடி தொடர்பான செய்திகள் பல வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதனால் பண பரிவர்த்தனையை முதல் நெட் பேங்கிங் வரை அனைத்தையும் சீரமைக்கும் விதமாக தொடர்ந்து சில அறிவிப்புகள் வெளியாகிறது. நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் நம்பர் உங்கள் வங்கி கணக்குடன் இணைத்திருக்கிறதா என்பதை 1க்கு 2 முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பிய பெறுநரை நீங்கள் அனுப்பும் பணம் சரியாக சென்றடையும். அதுவே ஒரு செயலற்ற மொபைல் நம்பர் உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதுவே பிரச்சனையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் இதே நம்பர் வேறு ஒருவருக்கும் உங்கள் தொலைத்தொடர்பு வழங்குனரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை, அவர்களுக்கும் பிரச்சனை. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயலில் உள்ள மொபைல் நம்பரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே கூகுள் பே மற்றும் ஃபோன்பே போன்ற ஆப்புகளை பயன்படுத்துபவர்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் செயலில் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற பிரச்சனையை தவிர்க்கும் ஒரு முறை சரிபார்த்து கொள்வது சிறந்தது தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.